மலை மாளிகை. எழுத்தாளர் சுஜாதா. மதுரையை போயிங் தொட்ட பொழுது கணேஷ் கை கடிகாரத்தை பார்த்து அரை மணிதான் லேட் என்றான். போன தடவை டெல்லியிலேருந்து வரப்போ அரை மணியா தவணை முறையில அறிவிப்பு செய்து பின்னால கிளம்பினாங்க என்றான் வசந்த். படிக்கட்டு அமைத்ததும் இறங்கி பெட்டிகளை சேகரிக்க விமான நிலையத்து அருகில் குதிரை லாயம் போல இருந்த ஆஸ்பெஸ்டாஸ் கொட்டடிக்கு வந்தார்கள். யாராவது வரவேற்க வந்திருக்காங்களா பாரு வசந்த். வசந்த் சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு வெளியே வந்தான். 3 டாக்ஸிகளும் ஒரு பாண்டியனும் காத்திருந்தன. டப்பா கட்டிய டாக்ஸிக்காரர், எங்கிட்டு போவனுங்க, மதுரை போயிருவோமா என்றார். கொடைக்கானல் செல்வரங்கம் அனுப்பிச்சாரா உங்கள என்று வசந்த் கேட்க, இல்லைங்க, நான் உள்ளூர், கொடைக்கானல்ல இருந்து யாரும் வரல, நாம போயிருவோம் வாங்க, 300 ரூபாதேன். பாஸ், யாரும் வரல என்று கணேஷின் அருகில் சென்றான் வசந்த். கண்ணை திறந்து பாரு, கணேஷ் காட்டினான். எதிரே ஒருவர் மார்பு முழுவதும் மறைக்கும்படியாக கணேஷ் வசந்த் பிளாட் நம்பர் 501 என்று அட்டையில் அவசரமாக எழுதியதை பிடித்து கொண்டு நின்றார். அருகே ஆரஞ்சு நாய்க்குட்டி போல ஒரு வண்டியில் பாரடைஸ் இன் என்று எழுதியிருந்தது. அட, இத பார்க்காம விட்டுட்டேனா? பொம்பளை இல்ல பாரு. இருவரும் அருகே செல்ல, அட்டைக்காரரே, நாங்க தான் கணேஷ் வசந்த். அந்த ஆள் கணேஷிடம் ஒரு கடிதத்தை கொடுத்தார். அன்புள்ள கணேஷ், விமான நிலையத்திற்கு வர இயலாததற்கு மன்னிக்கவும். மலை மாளிகையில் சந்திக்கலாம். நான் கேட்டது 2ம் கொண்டு வந்தீரா? அந்த வேனில் ஏறி உட்கார்ந்து அது கிளம்பிய போது இந்த வண்டியை செல்வரங்கம் அனுப்பிச்சாரா என்றான் கணேஷ். இல்லைங்க, இது ஹோட்டல் அனுப்பிச்சாங்க, அங்கதான் ரூம் போட்டிருக்கு உங்களுக்கு. செல்வரங்கம் வீடு உங்களுக்கு தெரியுமா? மலை மாளிகைன்னு தெரியும், ஆனா உள்ள போனதில்ல. வேன் கிளம்ப நேரா போயிடலாங்களா, இல்ல நடுவுல முனியாண்டி விலாஸ்ல நிப்பாட்டி டீ சாப்பிடுவோமா? டீயா? யோ, பசி கொலைய புடுங்குது. சாப்பாடு எங்க சாப்பிடலாம்னு சொல்லு, இல்ல உன்னையே விழுங்கிடுவேன். வத்தலகுண்டுல சாப்பாடு சுமாரா இருக்குங்க. ஏறத்தாழ 1 கிலோமீட்டருக்கு அவர்களுடன் தொடர்ந்து பாத்திமா கல்லூரி வளாக சுவர் இயேசு பிரானை பேசியது. சமயநல்லூர் ஸ்டேஷன் தாண்டியதும் மதுரையை தவிர்த்து நெடுஞ்சாலையில் சற்று நேரம் மௌனமாக சென்றார்கள். வத்தலகுண்டு எத்தனை தூரம்? இந்தா வந்துருங்க. டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க, பலாச்சுலை வாங்கிருவோம். நெடுஞ்சாலையை விட்டு விலகி இப்போது வேன் மலைப்பாதையை நோக்கி விரைந்தது. பாஸ், நமக்கு செல்வரங்கத்தை எப்படி தெரியும்? ஒருமுறை எஸ்டி டியூட்டி கேஸ் ஒன்னு செய்தமே, ஞாபகம் இல்ல? வசந்தும் கணேஷும் பேசிக் கொண்டனர். ஆமாமா, 15 லட்சத்துக்கு ரிலீஃப் வாங்கி கொடுத்தோமே. ஆமா, இது என்ன 2 விஷயம் கேட்டிருக்காரு என்று டிரைவர் கொடுத்த கடிதத்தை காட்டி கேட்டான். ஒரு புத்தகம், ஒரு டாக்டர், அதுவும் இஎன்டி டாக்டர் கேட்டிருந்தார். வயசான காலத்தில் காது டவாரமா? டாக்டர் ராமமூர்த்தி வரதா தான் இருந்தார், கடைசி நிமிஷத்துல அமெரிக்கா போயிட்டார். புத்தகம் கிடைச்சது. எதுக்கு போறோம்? வசந்த், எனக்கு 1 வாரம் ரெஸ்ட் தேவைப்படுது. அந்த மலை மாளிகை பார்த்தா நீ பிரமிச்சு போயிடுவ. செல்வரங்கத்துக்கு டாக்டர் ஏதாவது உண்டா, அல்லது ஒரு இளம் மனைவி? சாரி, தனியாள். நாசமா போச்சு. ஷட் அப். வசந்த் அந்த புத்தகத்தின் தலைப்பை பார்த்தான். பிளட் செல்ஸ், ரியாலஜி அண்ட் ஏஜிங். சரிதான், மாமா கடுமையா ஸ்காலர் போல. என்ன வயசு இருக்கும்? நிச்சயம் 70வது இருக்கும். டிரைவர், கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா? பாருங்க பாஸ், ஜிப்சி மேல ஒரு சோன் பப்படி. அந்த பெண் மாருதி ஜீப்பின் முன்பகுதியில் உட்கார்ந்தபடி கையை ஊன்றிக்கொண்டு காலாட்டி கொண்டிருந்தாள். வசந்த் குதித்து இறங்கி, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டான். அந்த பெண் அவனை நிமிர்ந்து கண்கொட்டாமல் பார்த்தாள். அவள் புன்னகையில் கேலி இருந்தது. திருத்தப்பட்ட புருவம் வில்லாக இருக்க, உதட்டில் கருரத்த சாயம், முகத்தில் ஈர மேக்கப், நகையில்லாத கழுத்து. என் பேர் வசந்த், உங்களை நான் ஒரு டான்ஸ்ல பாத்திருக்கேன். வசந்த், வாடா, வந்துரு. ஏதாவது உதவி தேவையா? லிப்ட் வேணுமா? பசிக்குதா? பலாச்சுலை தரட்டுமா? சோடா வேணுமா? காலார நடக்கணுமா? கவிதை வச்சுக்கோமா? என்னன்னு சொல்லுங்க. அந்த பெண் மாறாமல் வசந்தியை பார்த்து கொண்டிருக்க அவன் குதித்து ஏறி அவள் அருகில் உட்கார்ந்தான். வசந்த், நீ இப்ப வரப்போறியா, நான் போயிரட்டுமா என்றான் கணேஷ். 1 மினிட் பாஸ் என்றவன் அவளிடம், என்ன பேசவே மாட்டீங்களா என்றபடி அவள் கையை பற்ற அந்த பெண் திடீர் சீற்றத்துடன் வசந்தின் தாடையில் அடித்து குதித்து இறங்கி ஜீப்பை கிளப்பி கொண்டு புறப்பட்டு விட்டாள். அவள் விட்டு சென்ற புழுதி மேகம் அடங்கியதும் வசந்த் தன் கன்னத்தை தடவி கொண்டு வந்தான். பாஸ், என்னால் நம்பவே முடியல. என் குறுகிய வாழ்நாள்ல எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஆம்பளையை அரைஞ்சதே பார்த்ததில்ல. வசந்த் மறுபடியும் வேனில் வந்து ஏறி கொண்டான். நல்ல வேணும், ஆரம்பத்திலே வம்பா. எங்க போறா? கொடைக்கானல வச்சு பிடிச்சு அரைஞ்சு அதே கை மன்னிப்பு கேட்டு என் கன்னத்தை தடவி கொடுக்க வைக்கலனா என் பேரு வசந்த் இல்ல. என்ன டிரைவர்? என் பேரு ஜக்காரியாங்க. கணேஷ் புன்னகைத்தான். பாதை மலைப்பகுதியை விரும்பி உயர உயர இடது பக்கம் அதல பாதாளம் வளர்ந்து கொண்டே வந்தது. மஞ்சளாறு அணைக்கட்டும் ஏரியும் கடந்து சற்று தூரம் சென்றதும் மலை இடுக்கில் ஒளிந்து கொண்டிருந்த அருவி தெரிந்தது. வெள்ளை ரேகை போல, வகிடு போல சத்தமற்ற உறைந்த சலனமான தூரத்தில் தெரிந்தது. காடு அவர்களை சூழ்ந்து கொண்டு பத்திரப்படுத்தி விரும்பியது.
காற்றில் குளிரும், பகலில் பச்சையாக இருட்டும், பூச்சிகளின் சத்தமும் காதில் அடைப்பும் கிடைக்க மறுபடியும் அந்த பெண்ணை பார்த்தார்கள். முன்மாதிரியே மாருதியை நிறுத்தி தன் பேனட்டில் வீற்று காலாட்டி கொண்டிருந்தாள். வேறு வேலை இல்ல, வேண்டாம் டிரைவர், நீங்க போங்க. அவளை கடக்கும் பொழுது அந்த பெண் வசந்தையே பார்த்தாள். முகத்தில் அதே கேலி. ரொம்ப அழகா இருக்கா பாஸ். வசந்த் கணேஷை அதட்டினான். சும்மா இப்ப நீ வரப்போறியா இல்லையா? பாரடைஸ் இன் ஹோட்டல் சந்தடியிலிருந்து தள்ளி இருந்தது. மலைப்பகுதியில் விள்ளலாக வெட்டப்பட்ட இடத்தில் எது தரைமட்டம் எது முதல் மாடி என்று சொல்ல இயலாதவாறு நவீனமான கட்டடம் அருகே இலவச இணைப்பாக ஒரு அருவி. சீசன் சமயமாதலால் லவுஞ்சில் புதிதாக கல்யாணமானவர்கள் நிறைந்திருந்தார்கள். வசந்தும் கணேஷும் அறைக்கு போய் சேர்ந்ததும் போன் வந்திருப்பதாக சொன்னார்கள். வசந்த் போய் விசாரி, செல்வரங்கமா தான் இருக்கும் என்றான் கணேஷ். வசந்த் ரிசப்ஷனுக்கு வந்து போனை எடுத்து, ஹலோ வசந்த் ஸ்பீக்கிங். செல்வரங்கம் பேசுறேன். கணேஷ் வரலையா? வந்திருக்காரு. கணேஷை கூப்பிடு. ஏன் என்கிட்ட சொல்லலாமே, என்ன மெசேஜ்? புத்தகம் கொண்டாந்தீங்களா? கொண்டாந்தோம். சரி, கணேஷ் வந்ததும் பேச சொல்லு. 323. வசந்த் டெலிபோனை வைத்துவிட்டு, தேங்க்ஸ். ரூம்ல டெலிபோன் கிடையாதுங்களா? இப்பதான் இந்த சீசன் தான் திறந்திருக்கும் என்றாள் அந்த பெண். அப்போ எல்லாமே ஃப்ரெஷ். சபாஷ், உங்களை அப்புறம் கவனிச்சுக்கிறேன். சாரி, சந்திக்கிறேன். வசந்த் திரும்ப வந்த பொழுது கணேஷ் ஜன்னலை திறந்து வெளியே பார்த்து கொண்டிருந்தான். யாரா? செல்வரங்கம். ரம்பத்துக்கு ஜலதோஷம் பிடிச்ச மாதிரி குரல். நீங்க தான் வேணுமா? புத்தகம் கொண்டு வந்தீங்களான்னு கேட்டார். வசந்த் டிவியை தட்ட புதிய பறவை பாடியது. எப்ப அவர் வீட்டுக்கு வர்றதுன்னு சொல்லலையா? இல்லை, டெலிபோன் நம்பர் ஒன்னு கொடுத்தார், 323. மொத்தமே இந்த ஊர்ல 10 டெலிபோன் தான் இருக்கும் போல. வசந்த் கணேஷ் அருகில் வந்து நிற்க, அதான் அவர் வீடு, மலை மாளிகை. பசுமைக்கு நடுவில் சந்தன நிறத்தில் மாலை சூரியன் முலாம் பூச தனிப்பட்ட ஒரு வீடு மலை சரிவில் தெரிந்தது. அதன் ஒரு பகுதி மலை முகட்டில் பிரமிப்பில் சொருகி இருக்க மேகம் ஒன்று அருகே வந்து விசாரித்துக் கொண்டிருந்தது. ரொம்ப தனிமையான இடம் போல இருக்கே. ஆமாம் என்றான் கணேஷ். போய் பார்த்தே ஆகணும். கணேஷ் மௌனமாக இருக்க, அதுக்கு முன்னாடி அந்த ஜிப்சி பொண்ணு கிடைக்காம போயிருவாளா? கிடைச்சாதான் அக்கா சன்மானம் தான். எப்படி சொல்றீங்க? இத பாரு. கணேஷ் ஹோட்டல் அறை படுக்கை மேலிருந்த தினமதி இதழை எடுத்து காட்டினான். மே 7 இந்த பெண்ணை மதுரையிலிருந்து காணவில்லை. தகவல் கொடுப்பவர்களுக்கு தக்க சன்மானம் உண்டு. கீழ்காணும் விலாசத்திற்கு எழுதவும். தாமோதர், தெற்கு ஆவணி, மூலவீதி, மதுரை. போட்டோவும் பிரசுரமாகி இருந்தது. இவதானே பாஸ்? இவதான். ஜிப்சி நம்பர் நோட் பண்ணியா? TTS 7677 பாஸ். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது அறை கதவு தட்டப்பட திறந்ததில் ஒரு பையன், வெந்நீர் வேணுங்களா என்றான். இந்த வேலையில ராத்திரியில குளிருங்க. குளிருக்கு நாங்க வெந்நீர் யூஸ் பண்ண மாட்டோம்பா. கணேஷ் குறுக்கிட்டு, 2 டீ கொண்டு வாப்பா என்றான். கணேஷ் அந்த புத்தகத்தை புரட்டினான். 323 என்ன என்ற அந்த டெலிபோன் எண்ணுக்கு கணேஷ் போன் செய்தான். அடித்துக் கொண்டே இருந்ததே தவிர யாரும் எடுக்கவில்லை. சாயங்காலம் அங்க நேரா போய் செல்வரங்கத்தை பார்த்துடலாமா வசந்த்? அப்ப தீர்மானமா? எப்ப அந்த பொண்ணை தேடுறது? முதல்ல செல்வரங்கம், அப்புறம் ஒன்னா அவுத்து விட்டுடுறேன், நீ போய் தேடு. பாஸ், எனக்கு கால்ஃப் விளையாடணும்னு ஆசையா இருக்கு. இங்க ஒரு பிரமாதமான ஒரு கிரவுண்ட் இருக்கு, வரீங்களா? சோலார் டெலிஸ்கோப், குறிஞ்சி மலர் 2ல தான் எனக்கு ஈடுபாடு. வாட் இஸ் குறிஞ்சி? தெரியாதா? 12 வருஷத்துக்கு ஒரு முறை பூக்குற பூடா. சாயங்காலம் குளிர ஆரம்பித்திருந்தது. கணேஷ் ஸ்வெட்டர் போட்டுக் கொண்டான். வசந்த் இதெல்லாம் ஒரு குளிரா என்று பனியன் இல்லாத திறந்த பட்டன் சட்டையுடன் தான் கிளம்பினான். கணேஷ் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டான். மெதுவாக உயரும் சாலை விளிம்பில் நடப்பது பத்திர குறைவாக இருந்தது. கார்களும் மோட்டார் ஸ்டாண்ட் வேன்களும் பஸ்களும் நிறைய புழுங்கின. கீழே ஏரியின் சலனத்தை ஹனிமூன் படகுகள் கலக்கி கொண்டிருந்தன. வசந்த் ஒரு ஷேக் வாங்கிய அட்டை பெட்டியை ஸ்ட்ராவால் குத்தி உறிஞ்சி கொண்டே வந்தான். மெல்ல மெல்ல அவர்கள் இயல்பாக மலை மாளிகையை நோக்கி நடந்து சென்றார்கள். தூரத்தில் டெலிவிஷன் டவர் தெரிந்தது. காற்றில் இப்போது குளிர் கத்தி போல குத்தியது. மேகங்கள் ஒற்றுமையாக வானத்தை மறைக்க அவர்கள் நகரத்தை விட்டு விலகி தனியான பாதையில் செல்லும் பொழுது வசந்துக்கு மூச்சு இறைத்தது. டப்பா டப்பாவா சிகரெட் குடிச்சா இப்படித்தான் என்றான் கணேஷ். நீங்க மட்டும் என்ன? ஆமாம், நான் ஒரு நாளைக்கு நான் 1ஓ 2ஓ தான். அதுதான் ஏமாற்று வேலை. சிகரெட்டை பொறுத்தவரை எல்லாமே பைனரி. 4 சிகரெட் குடிக்கிறதுக்கும் 4 சிகரெட் குடிக்கிறதுக்கும் அர்த்தம் ஒண்ணுதான். பழக்கம் விடலைன்னு அர்த்தம் பாஸ். இது என்ன இடம்? வாசல் கேட்டில் மலை மாளிகை என்று மரப்பலகையில் எழுதி 20 வருஷம் ஆகியிருக்க வேண்டும். கேட் பூட்டி இருந்தது. கம்பி இடைவேளைகளில் சாலை பயங்கரமாக உயர்ந்து ஒரு கொண்டை பூசி வளைவு எடுத்து மறுபடியும் உயர்ந்து மலை மாளிகைக்கு அவசரமாக கொண்டு செல்வது தெரிந்தது. பூட்டி இருக்கே. ஹலோ ஹலோ. வசந்த் கதவை சத்தம் செய்தான். பதிலுக்கு ஒரு சில பறவைகள் தான் குரல் கொடுத்தன. அந்த இடத்து அமைதியில் ஒரு கணம் இருந்தது. ஆனா வீட்டுல விளக்கேறியுது. வாசல்ல பாரு, ஷெட்டுக்கு பக்கத்துல. வசந்த், ஜிப்சி மாருதி. அதே கலரா? ஆமாம். நம்பர் தெரியல, பாத்திரலாமா? எப்படி? ஏறி
குதிக்கிறது, அதுல நீதான் எக்ஸ்பர்ட் ஆச்சே. வசந்த் கணேஷை முறைத்து, சில சந்தர்ப்பங்கள்ல என்னை திருடன் மாதிரி ட்ரீட் பண்றீங்க. ஏறி குதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. வசந்த் அருகில் தேடி ஒரு பாறாங்கல்லை எடுத்து அந்த பூட்டை 4 அடி அடித்தான். அது வாயை பிளந்து கொள்ள கேட்டை திறந்தார்கள். அது எண்ணெய் இல்லாமல் சத்தம் செய்தது. சினிமால வர மாதிரியே சத்தம் போடுதே பாஸ். வலது காலை எடுத்து வச்சு உள்ள வாங்க. மலை மாளிகையில என்ன காண கிடைக்குதுன்னு பாக்கலாம். அவர்கள் தனிமையில் நடந்து செல்லும் பொழுது காய்ந்த இலைகள் சறுக்கின. பள்ளத்தாக்கிலிருந்து காற்று சுழன்று மேலே அடிக்க வசந்த் தன் தலைமுடியை பிடித்து கொண்டான். களைஞ்ச தலைதானே, தலைவாரிட்டதானே வம்பு என்றான் கணேஷ். இருவரும் அந்த வீட்டை அணுகையில் ஒரு பிளாஸ்டிக் டென்ட் போல போட்டு இருந்தது. அதனுள் நூற்றுக்கணக்கான தாவரங்கள் சட்டிகளிலும் தொட்டிகளிலும் வளர்ந்திருந்தன. குறுக்கே ஒரு மான் ஓடியது. ஒரு சின்ன பெட்ரோல் இன்ஜின் இருந்தது. அதன் பக்கத்தில் பாஸ் ஆமை. ஆமையா? சரியா பாரு. ஆமாம் பாஸ், ஆமை, முழு சைஸ் ஆமை. வசதியா 2 பேர் உட்கார்ந்துக்கலாம் போல. முதுகு பாருங்க பாஸ். இது என்ன இடம்? சம்பந்தமெல்லாம் பொருட்கள், செடி, பெட்ரோல், ஜெனரேட்டர், மான், ஆமை. இந்த மலை பிரதேசத்துல மண்டையை போட்டுடாத ஆமை. மாருதி ஜிப்சி பார், அதே நம்பர் தானே? ஆமாம் பாஸ், 7677 தான். அந்த அம்மா இந்த வட்டாரத்துலதான் இருக்கணும் பாஸ். விஷயம் ரொம்ப ரொமான்டிக்கா போகுது. அந்த பெண் மலைமுகத்துல காத்துல கூந்தல் நுழைஞ்சு விளையாட தொடுவானத்தை பார்த்துட்டு நிக்கிறா. பக்கத்துல சூசைட் நோட்டு. என் தற்கொலைக்கு யாருமே காரணம் இல்லைன்னு. நான் கடைசி நிமிஷத்துல கடைசி செகண்ட்ல போய் காப்பாத்துறேன். என்ன காரியம் செய்ய இருந்த காஞ்சனா? இந்த வசந்த் எதுக்காக உலகத்துல உயிர் வாழ்றான்? ஷட் அப். வீட்டின் அருகே மௌனம் இன்னும் அதிகமாக அப்பி இருந்தது. முழுவதும் பாறாங்கற்களால் முதல் மாடி வரை கட்டப்பட்டு கூரை மட்டும் ஓடு வேய்ந்து காரை பூசியிருந்தது. வாசலில் 2 செவ்வக வடிவுக்கள் கல் கம்பங்கள் போர்டிகோ நீட்டலை தாங்கியிருக்க போகன் வில்லா கொடி தடிமனாக பரவியிருந்தது. தொட்டிகளில் பற்பல பூச்செடிகள் வைத்திருக்க லேசாக உயர்ந்த வராண்டாவில் ஒரு கிளிக்கூண்டு தொங்கிக் கொண்டிருந்தது. அதனுள் கிளி இல்லை. தோட்டத்தில் ஆள் இல்லாமல் ஊஞ்சல் காற்றில் ஆடிக்கொண்டிருக்க எம் செல்வரங்கம் MA MISL என்று பலகை எழுதியிருந்தது. கூடத்தை காட்டும் கதவு திறந்திருந்தது. காலிங் பெல் எதுவுமே இல்லையா? ஆளே நடமாட்டம் இல்ல போல. சார் சார், ஹலோ ஐயா. எதுக்கும் பதில் இல்லை. போகலாமா பாஸ்? அங்க என்ன? கணேஷ் தோட்டத்தை பார்த்து கொண்டிருந்தான். ஊஞ்சலில் அந்த பெண் ஆடிக்கொண்டிருந்தாள். இவர்கள் இருவரும் வாசலில் நிற்பது அந்த இடத்திலிருந்து தெரியும் என்றுதான் தோன்றியது. இருப்பினும் இவர்களை அவள் கவனித்ததாக தெரியவே இல்லை. ஊஞ்சலில் 2 கம்பிகளையும் பிடித்து கொண்டு காற்றில் கூந்தலாட ஆடிக்கொண்டு ஊஞ்சல் உயர்ந்த போது சற்றே உடை உயர வெண்மையான கால்கள் தெரிந்தன. இருவரும் அவள் அருகே சென்றனர். கணேஷ் குட் ஈவினிங் என்றான். வசந்த் ஹாய் என்றான். அவள் காது கேட்காதவள் போல் ஊஞ்சலின் ஆட்டத்தை நிறுத்தவே இல்லை. ஹலோ, உங்களைத்தான். மிஸ்டர் செல்வரங்கம் எங்கே இருக்கார்? அவருக்காக புத்தகம் கொண்டு வந்திருக்கோம். சட்டென்று ஊஞ்சலில் இருந்து குதித்தாள். கணேஷின் அருகே வந்தாள். அந்த புத்தகத்தை ஏறக்குறைய பிடுங்கி கொண்டாள். மிக அருகே அவளிடம் துளசி வாசனை இருந்தது. அவள் அணிந்திருந்த பருத்தி உடை காற்றில் சரசரப்பது கேட்டது. புத்தகத்தின் தலைப்பை பார்த்தவள் உடனே அதை எடுத்துக்கொண்டு மெல்ல நடந்து தோட்டத்தை விளிம்பில் இருந்த ஆர்ச் வளைவின் கீழ் அமைந்திருந்த சிமெண்ட் மேடையில் உட்கார்ந்து அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தாள். ஒரு வார்த்தை பேசவில்லை. வசந்த் கணேஷ் இருப்பதே பொருட்டில்லை போல. செல்வரங்கத்தை பார்க்கணும் என்றான் கணேஷ். அவள் வராண்டாவை பார்த்தாள். அவரை சந்திக்க முடிஞ்சா நல்லது. அவள் சட்டென்று எழுந்து தோட்டத்திற்குள் சென்றாள். அவர்கள் பார்வையிலிருந்து விலகிவிட்டாள். வசந்த் எங்க போறா பாரு என்றான் கணேஷ். இப்போது கணேஷ் தனியாக இருந்தான். என்ன செய்வது, என்ன சிந்திப்பது என்று தீர்மானிக்க முடியாத நிலையில் திரும்ப அந்த வீட்டை அணுகினான். செல்வரங்கத்தின் முன்னோர்களில் போட்டோக்கள் முட்டை வடிவ கட்டவுட்களாக வரிசையாக வராண்டாவில் மாட்டப்பட்டிருந்தன. சாய்வு நாற்காலிக்கு 100 வயது இருக்கும் போல தோன்றியது. அதன் தலைப்பகுதி தேய்ந்திருந்தது. கால் வைத்துக் கொள்ள கைகள் 2 இருந்தன. சார், செல்வரங்கம். கணேஷ் துணிந்து உள்ளே சென்றான். யாரும் இல்லை. மாடிப்படி தெரிய அந்த அறை கதவு திறந்திருந்தும் அதனுள் வெளிச்சமும் மின்விசி ஓடுவதும் தெரிந்தது. அங்கேதான் இருக்க வேண்டும் அவர். மாடிப்படி ஏறினான். செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன் என்று கூப்பிட்டு கொண்டே படியேறினான். அந்த அறைக்கு வந்து உள்ளே பார்த்தான். செல்வரங்கம் படுக்கையில் படுத்திருந்தான். இடுப்பு வரைதான் கிடக்க, மற்ற பகுதி தலகாணை வரை நிமிர்ந்திருந்தது. ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். மார்பு வரை போர்த்தி இருந்தது. மேல் 2 கைகளும் கோர்த்து ஸ்திரமாக குத்திட்ட பார்வை. படுக்கை அருகில் பாட்டிலாக மருந்து மாயங்கள் வைக்கப்பட்டிருந்தன. செல்வரங்கம், செல்வரங்கம், கணேஷ் வந்திருக்கேன். லாயர் கணேஷ். உங்க எஸ்டேட் டியூட்டி கேஸ் ஒன்னு 86ல தீர்ப்பாச்சே. கணேஷ் பாதியில் நிறுத்திவிட்டான். சம்திங் ராங் என்று அவன் மனதிற்குள் ஒரு எச்சரிக்கை ஒலித்தது. மிக அருகே வந்து விட்டான். செல்வரங்கம் அவன் பேசியது எதையும் கேட்டவராக தோன்றவில்லை. அந்த பார்வை விலகவே இல்லை. மேலும் அவர் மூக்கு வழியாக ஒரு எறும்பு உள்ளே நுழைந்து கொண்டிருக்க வாயறுத்தில் பழுப்பாக ஒரு திரவம் கசிந்து கொண்டிருந்தது. கணேஷ் தன் வாழ்நாளில் பல உடல்களை சந்தித்திருக்கிறான்.
உயிரற்ற உயிருள்ள உடல்களை பார்த்து அதிர்ச்சி அடைய மாட்டான். ஆனால் இன்று ஒரு மாதிரி ஆட்டம் கண்டு விட்டான். செல்வரங்கத்தின் உடல் ஏறக்குறைய பாசி பச்சைக்கு வந்திருந்தது. மண்டையில் சொற்ப முடிகளே இருக்க கருப்பாக கோடு தெரிந்தது. கண்கள் பழுத்திருந்தன. கை விரல்கள் மிக மெலிசாக இருந்தன. கணேஷ் அந்த பெரிய அறையை சுற்றுமுற்றும் பார்த்தான். ஜன்னல் அருகே சென்றான். அந்த ஊஞ்சல் இன்னும் காலியாக ஆடிக்கொண்டே இருந்தது. வசந்த் வசந்த் என்று உருக்க கூப்பிட்டான். வசந்த் வசந்த் என்று மறுபடியும் கூப்பிட்டான். என்ன பாஸ் என்று எங்கிருந்தோ சன்ன குரல் கேட்டது. உடனே வா. வசந்த் உள்ளே வந்த பொழுது அவன் மேலுதட்டில் உயர்த்திருந்தது. பாஸ், சார் யாரு? செல்வரங்கம். ஏன் இப்படி டிவில ஃப்ரீஸ் ஷாட் மாதிரி படுத்திருக்காரு? செத்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஓ மை காட், அந்த பெண் இங்கே வசந்த்? அதை ஏன் கேக்குறீங்க? மாயமா மறைஞ்சிருச்சு, அவ போயிட்டா. வசந்த், டெலிபோன் வேலை செய்தா பாரு. எதுக்கு? முட்டாள், போலீஸ கூப்பிடு. வசந்த் படுக்கையில் கிடந்த செல்வரங்கத்தை பார்த்தான். சார், உங்களை சந்திக்கலாம்னு ஆசையில வந்தேன். அவசரப்பட்டுட்டீங்களே பாஸ். போய் 6 நாள் ஆயிருக்கும் போல இருக்கு. மூக்கு வழியா எறும்பு பட்டாளமே ஓடிக்கிட்டு இருக்கு. முட்டாள், மத்தியானம் உனக்கு போன் செஞ்சது யாரு? ஆமா, செல்வரங்கம் தான். அதுக்குள்ள இவ்ளோ செத்து போயிட்டாரா? ஒரு மாதிரி இது ஆர்டிபிஷியலா இருக்கே. எது எப்படியோ, போலீஸ்க்கு போன் பண்ணிட்டு அவங்க வந்ததுக்கு அப்புறம் நாம கிளம்பி போயிடலாம். அவ்வளவு சுலபம்னு நினைக்கிற. வசந்த் அருகில் சென்று செல்வரங்கத்தை சுற்றி வந்தான். அடிக்கடி கத்தி குத்தும் ஏதும் வெளிப்படையா தெரியலையே. ஊமையடி போல இருக்கு. சொத்து நிறைய இருக்குமோ? சுற்றும் பார்த்தான். வசந்த் டெலிபோனை அணுகி ஒல்லியாக இருந்த கொடைக்கானல் டெலிபோன் புத்தகத்தை தேர்ந்தெடுத்து, ஹலோ போலீஸ், என் பேர் வசந்த். மெட்ராஸ்ல இருந்து இப்பதான் வந்து சேர்ந்தோம். செல்வரங்கம்னு மலை மாளிகையில இருக்கார் பாருங்க. கணேஷ் ஜன்னல் அருகில் மறுபடியும் வந்தான். அங்கிருந்து பிளாஸ்டிக் போர்வை போட்டு மூடப்பட்ட அத்தனை செடிகளும் தெரிந்தன. அந்த ஆமை மெல்ல நகர்ந்து கொண்டிருந்தது. ஆமை எதற்கு? திரும்ப உள்ளே பார்த்தான். காட்சியிலிருந்து அந்த உடலை நீக்கி பார்க்க விரும்பினாலும் ஓரத்தில் அந்த பச்சை உடல் உறுத்தியது. வசந்த் டெலிபோனில், எங்களை கூப்பிட்டிருந்தார் சார். அனாவசியமா வெட்டி வம்பல மாட்டிக்கிட்டு இருக்கோம். வேற யாரும் இல்ல, நகரமாட்டோம் சார். நாங்க லாயர்ஸ் சார். எங்க பேர் கேள்விப்பட்டிருப்பீங்களே, கணேஷ் வசந்த்னு. கணேஷ் அலமாரியில் இருந்த புத்தகங்களை ஆராய்ந்தான். ஃபெட்டல் ஐசோலேட் டிரான்ஸ்பிளான்டேஷன், டோபோமெனர்ஜிக் ஸ்டிமுலேஷன், நியூரோ எண்டோக்ரைனாலஜி ஆஃப் மூட். கணேஷ் அந்த புத்தகங்களின் இடையில் இருந்த ஒரு நோட்டு புத்தகத்தை பிரித்தான். கருப்பு மையினால் தெளிவான எழுத்தில் எழுதியிருந்தது. வெற்றி என்னும் சிகரத்தை அணுகிக் கொண்டிருக்கிறேன். இன்னும் சில நாட்கள் தான். அதன் பின் உலகம் என் கைக்குள். என்ன பாஸ் என்றான் வசந்த் தோல் அருகில் வந்து. மாமா, உலகமே என் கைக்குள் தான் எழுதியிருக்காரு. எத்தனை மருந்துகள் இருக்கு பாத்தீங்களா? தோட்டம் பூரா பச்சலை, பிளாஸ்டிக்ல கிரீன் ஹவுஸ் மாதிரி இருக்கு. கோடி செடி கொடிகள் வேற, வுட் ஹவுஸ். ஆமை. ஆமாம், ஆமை எதுக்கு? கொஞ்சம் ஒரு மாதிரி பட்சி போல. இவர் செல்வரங்கம் எம்ஐஎஸ்எல்னா என்ன? மெம்பர் ஆஃப் இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் லாஞ்சிவிட்டி. அத பாருங்க, சர்டிபிகேட் சட்டம் போட்டு மாட்டியிருக்கார். பாவம், போயிட்டார். பச்சையா டெட் பாடி இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்ல பாஸ். வசந்த் கணேஷ் இருவருமே அங்கே மேலும் இருக்க பிடிக்காமல் படி இறங்கி வாசலுக்கு வந்து காத்திருந்தார்கள். அந்த பொண்ணு அப்புறமே கிடைக்கவே இல்லையா? ஒரே ஓட்டம், மான் கணக்கா ஓடி அந்த செடிகளுக்குள்ள மறைஞ்சிருச்சு. கொஞ்சம் துரத்தி பார்த்தேன். அப்புறம் தெரியாதனமா எங்கேயாவது காலை வச்சு பாம்பு கீம்பு புடுங்கிருச்சுன்னா அதான் வந்துட்டேன். போலீஸ் ஜீப் வந்து அவர்கள் அருகே நிற்க, இன்ஸ்பெக்டர் கதிரேசன். ஆமாங்க, நீங்க தான் வசந்த் கணேஷ் இல்லையா? உங்க 2 பேரையும் பற்றி புத்தகங்களை படிச்சிருக்கேன். என்ன விஷயம்? மாடியில பெரியவர் மண்டை போட்டுட்டார். தனியா பச்சையா கிடக்கார். நீங்க வந்து எத்தனை நேரமா இருக்கும்? 1/2 மணி நேரம். பார்த்த உடனே போன் பண்ணிட்டீங்களா? வாங்க, வேலைக்காரங்க யாருமே இல்லையா? ஒரு இல்ல, ஒரே ஒரு பொண்ணு, அதுவும் மாயமா போயிருச்சு. என்ன சொல்றீங்க வசந்த்? இதற்குள் அவர்கள் மாடி ஏறி செல்வரங்கத்தின் அறைக்குள் வந்து விட்டார்கள். நான் வெளியே இருந்தேன் பாஸ். கணேஷ் தான் முதல்ல வந்தாரா? பாஸ், எங்கே பாடி? கணேஷ் என்னது என்றான் ஆச்சரியத்துடன். பாடி, உடல் காயம் போயே போச்சு. என்ன சார் சொல்றீங்க என்றார் இன்ஸ்பெக்டர் கதிரேசன். கணேஷ் ஆச்சரியத்துடன் படுக்கை பார்த்தான். படுக்கை காலியாக இருந்தது. போர்வை கீழே கிடந்தது. வசந்த், என்ன ஆச்சரியம்? அதானே, எப்படி டெட் பாடி எழுந்து நடந்து போயிருக்க முடியும்? வசந்த் கட்டிலுக்கு அடியில் எட்டி பார்க்க, இன்ஸ்பெக்டர், மிஸ்டர் வசந்த், யூ மீன் நீங்க இந்த ரூம்ல வர்றப்ப கட்டில் மேல உடலை பாத்தீங்களா? ஆமாம் சார், 108 சாமி சத்தியமா சொல்றேன், நான் பார்த்தேன். இவரும் பார்த்தார். செத்திருந்தாரா? ஆமா, அதாவது இல்லை, செத்துதான் இருந்தார். இப்ப காணோம்? ஆமா, காணோம். கணேஷ் அறையை சுற்றிலும் பார்க்க பின் கதவு திறந்திருந்தது. கொஞ்சம் இருங்க. கணேஷ் அந்த கதவு மொட்டை மாடிக்கு அழைத்துச் செல்வதை கவனித்தான். இன்ஸ்பெக்டர் கதிரேசன் பின்தொடர அதை அணுகி சரேல் என்று திறந்தான். அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள். காற்று அவள் கூந்தலை கலைக்க வானத்தை பார்த்து கொண்டு நின்றாள். ஹலோ மிஸ், இங்க எப்படி வந்தீங்க? அவள் திரும்பி பார்த்தாள். அவர்கள் மூவரையும் மதிப்பில்லாமற் பார்த்தாள். இந்த பொண்ணு தாங்க என்றான் வசந்த். எந்த பொண்ணு? காலையில கொடைக்கானல் வரப்போ பார்த்தமே, அப்புறம் சற்று முன்னால ஊஞ்சல் ஆடிட்டு இருந்தது.
எங்க பார்த்ததுமே ஓடி போயிருச்சு. இன்ஸ்பெக்டர் கதிரேசன் அவள் அருகில் சென்று பேர் என்ன சொல்லு என்றார். அதற்கு அவள் எல்லோரையும் மலர மலர விழித்து பார்த்தாள். நான் சொல்றேன், காஞ்சனா. இன்ஸ்பெக்டர், இன்னைக்கு தினமணில ஒரு காணொளி வந்திருக்குது, பாத்தீங்களா? இல்ல, அதுல என்ன? சாட்சாஸ் இந்த அம்மா தான். இப்போ யாருக்கு ரிவார்டு? ஏமா, உனக்கு அக்கா தங்கிங்க இருக்காங்களா? காஞ்சனா, நீ எப்படி இங்க வந்த? அவள் இன்ஸ்பெக்டரை மறுபடியும் பார்க்க தன் உதடுகளை காட்டி இல்லை என்று கையை விரித்தாள். பேச்சு வராதாம், ஊமை போல இருக்கு. போச்சுரா, அதான் செல்வரங்கம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் கேட்டாரா? இப்ப புரியுது. இப்ப என்ன சொல்றீங்க கணேஷ்? ரொம்ப போட்டு குழப்புறீங்க. டெட் பாடிங்கிறீங்க, பாடியை காணும்ன்றீங்க, அப்புறம் இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட், ஊமை பொண்ணுன்றீங்க. என்ன இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், சத்தியமா அந்த ஆளை 1/2 மணி நேரம் முன்னால இதே படுக்கையில பச்சையா பார்த்தோம். நிச்சயம் செத்துருத்தாப்புலதான் தோணுச்சு. மூக்கை ஓட்டு வழியா எறும்பு எல்லாம் போயிட்டு இருந்ததே. சரியா பாத்தீங்களா? ஏதாவது யோகாசனம் பண்ணிட்டு இருந்தாரா? என்னால பாடி இல்லாம எதுவும் ஆக்ஷன் இருக்க முடியாது. ட்ரூ, எங்க போயிருப்பாரு? செல்வரங்கம். மிஸ்டர் கணேஷ், நீங்க அடுத்த முறை போன் பண்றப்போ பாடியை பிடிச்சு வச்சிருங்க, நாங்க வர்றோம். ஏற்கனவே செல்வி வராங்கன்னு ஏக கலாட்டா. லாரியா தொண்டர்களும் குண்டர்களும் வந்துகிட்டு இருக்காங்க. மிஸ், நான் வரட்டுமா? இன்ஸ்பெக்டரை பார்த்து அந்த பெண் புன்னகைத்து இவர்கள் இருப்பதை கவனிக்காமல் படுக்கறையில் வந்து அங்கே கிடந்த போர்வையை எடுத்து மடித்து வைத்து விட்டு வெளிவராண்டாவுக்குள் சென்றாள். கணேஷ் இன்னமும் நம்பிக்கை இல்லாமல் படுக்கையே வெறித்து கொண்டிருந்தான். வசந்த், எனக்கு தலைகால் புரியல, இது எப்படி சாத்தியம்? முழுசா பாடிய பார்த்தோமே, கேடலாப்சின்னு சொல்லுவாங்களே, அப்படி ஏதாவது? அப்படி அவர் சமாதி நிலையில இருந்து எழுந்தா எங்கேயோதான் இருக்கணும். ஆமா, தேடு. வசந்த் அந்த அறையில் தேடினான். கட்டிலுக்கு அடியில், வராண்டாவில், பீரோவுக்கும் சுவருக்கும் இடைவெளியில். இந்த பீரோல ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கலாமா? வசந்த், நாம போலீஸ் வர்றதுக்காக காத்திருக்க வெளியே வந்தோம் இல்லையா? எத்தனை நிமிஷம் இருக்கும்? 1/2 மணி இருக்கும் பாஸ். 1/2 மணில ஒரு பாடியை படுக்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னா பாடி அதிக தூரம் போயிருக்க முடியாது. இங்க எங்கேயாவது தான் இருக்கணும். அந்த பெண்ணை விசாரிக்கலாமா? பெண் இங்கே, முதல்ல அதை தேடு. வெளியில மொட்டை மாடியில நிக்குது. வசந்தும் கணேஷும் வெளியே விழுந்த பொழுது மறுபடியும் அந்த பெண்ணை காணவில்லை. அங்கிருந்து 3வது மாடி பகுதிக்கு இரும்பு படிகள் உயர்ந்தன. இடது பக்கமாக கீழே இறங்குவதற்கும் ஏணிப்படிகளும் இருந்தன. எங்க போயிருப்பா? மேலதான் போயிருக்கணும். இந்த வழியா போயிருந்தா நிச்சயமா ஹால்ல இருந்து தெரிஞ்சிருக்கும். மேல போகலாமா? போய்த்தானே ஆகணும். வசந்தும் கணேஷும் மாடிக்கு மேல் மாடியாக இருந்த பகுதிக்கு மெல்ல படியேறினார்கள். கருப்பாக காரை படர்ந்த திறந்த பகுதியில் உயர்ந்தமாக ஒரு எடுத்துக்காட்டி நின்றது. அதில் கதவு. அந்த கதவை தொட்டார்கள். திறந்து கொண்டு சத்தமிட்டது. உள்ளே லேசாக இருட்டாக இருக்க எட்டி பார்த்த பொழுது கீழே படி இறங்குவது தெரிந்தது. பாஸ், இறங்குற படி. இப்போ இறங்கு, பார்த்துடலாம். இது எங்க போகுது? ஏதாவது சுரங்க வாசலா? முடிவுல தங்க காசுகளா குடமா இருக்குமோ என்னமோ. அவர்கள் ஜாக்கிரதையாக இறங்க குறுகிய அறை தெரிந்தது. அதில் மேல் ஜன்னலிலிருந்து வெளிச்சம் புகையாக சரிந்து கொண்டிருந்தது. மறுபடியும் கதவு தெரிந்தது. மறுபடியும் முதல் மாடிக்கு வந்துட்டோம் பாஸ். இந்த கதவை திறந்ததும் அவர்கள் புறப்பட்ட ஹால் தெரிந்தது. நடுவே அந்த படுக்கை, அருகே மருந்து புட்டிகள். பாஸ், அதே ஹாலுக்கு வந்தாச்சு. வசந்த், ஏதாவது புதுசா இருக்கா? கவனிச்சியா? ஒண்ணுமே இல்லையே, எல்லாமே போட்டபடிதானே. ஓ மை காட். கட்டிலில் செல்வரங்கம் உட்கார்ந்து எதையோ சாவதானமாக மென்று கொண்டிருந்தார். சாம், செல்வரங்கமே தான். கிட்டேருங்கும் பொழுது அவர் உடலின் நிறம் இப்பொழுது சாதாரணமாக இருந்ததை கவனித்தனர். பாஸ், உயிர் இருக்கு. அருகருகே அவர்கள் வருவதை அவர் கவனிக்காமல் மெல்லுவதை நிறுத்தாமல் மென்று கொண்டிருந்தார். பெரிய மூக்கும் விளிம்பில்லாத கண்ணாடியுமாக. கணேஷும் வசந்தும் அவரை பார்த்தனர். அவர் திரும்பினார். குரல் கமலாக இருந்தது. அங்குஷ்டாபியாமி படிச்சிருக்கியா? சார், நீதானே கணேஷ்? ஆமாம் சார், புத்தகம் பார்த்தேன். நல்லது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இங்க வந்திருந்தோம். அப்ப நீங்க இதே படுக்கையில அப்படியே உறைஞ்சு போன மாதிரி படுத்திருந்தீங்களே. சமாதியில இருந்தேன். உயிர் இருந்ததா? உயிர் இருக்கிறது இல்லாதது ரெண்டுமே எங்களுக்கு ஒண்ணுதான்ப்பா. நினைச்ச மாத்திரத்துல உயிர் திறக்க முடியும், திறந்தும் திரும்ப பெற முடியும். விக்ரமாதித்தன் கதை கேட்டிருக்கியா? கூடு விட்டு கூட பாயறதா? இல்ல, உடல் மாறி கூடாது, அதுக்கு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களால ஒரு உடலை புறக்கணித்து வேறொரு உடலுக்குள்ள நுழைய முடியும்னு சொல்றீங்களா? நுழைய முடியும்னு இல்ல, நுழைஞ்சிருக்கேன். இது என்ன, என் உடலா? இது சட்டை, வெறும் சட்டை, அவ்வளவுதான். சட்டையை கழட்டி விட்டு இதை விட்டு உருவிக்கிட்டு எங்க வேணா போக முடியும். எங்க போயிருந்தீங்க? திருதிருப்புன்னு உங்களை காணலையே. வெளவெளுத்து போச்சு. எங்க போயிட்டீங்க? அதான் சொன்னனே, தோட்டத்துல இருந்தேன். உங்களை கூட பார்த்தேன். அப்புறம் மொட்டை மாடியில பார்த்தேனே. உட்காருங்க. அவர் குரல் இப்பொழுது 2-3 முறை குக்கும் சொன்னப்புறம் தெளிவாகிவிட்டது. புத்தகம் நல்லா இருந்துச்சு. ஆனா டாக்டரைத்தான் நீங்க கூட்டிட்டு வரல. என்ன கணேஷ்? கணேஷ் சற்று சந்தேகத்துடன், டாக்டர் எதுக்குங்க? கோடையில இஎன்டி டாக்டருங்க சரியில்லை, அதனால தான். எத்தனை காசாலும் சரி, பரவாயில்ல, சொன்னேனே.
காசுக்கு இல்லைங்க, பிராக்டிஸை விட்டுட்டு 3 நாளைக்கு வர எந்த டாக்டரும் நல்ல டாக்டரா இருக்க முடியாது. நீங்க கேட்டிருந்தது நல்ல டாக்டர். வசந்த் சப்ஜெக்டை மாற்றி, அங்கங்க அப்பப்போ ஒரு பொண்ணு தெரியுறாங்களே, அவங்க உங்களுக்கு என்ன ஆகணும்? ஓ, சிரித்து காஞ்சனாவா என்றார். ஆம், எதுக்கு குறிப்பா சிரிக்கிறீங்க? காஞ்சனாவும் நான் தான், நானும் காஞ்சனான் தான். என்னங்க புனை பெயரா? விளக்கமா சொல்லுங்க. ஹோட்டல் போய் யோசிச்சு பாருங்க. விளக்கமா சொல்ல வேலை வரல. இப்போ வர்றப்போ ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸே வச்சா போகுது. வசந்த் மூச்சுக்குள், பாஸ், ஹீ இஸ் சம் கைண்ட் ஆஃப் அ நட் கேஸ் என்றான். வா வசந்த், போகலாம் என்றான் கணேஷ். திரும்ப செல்லுகையில் அந்த மல்லிகை பந்தலை கடக்கும் பொழுது கணேஷ் சற்று யோசனையில் இருந்தான். பாஸ், அது எப்படி அந்த ஆளு கிடக்கும் பொழுது உடல் ஒரு மாதிரி பசலையா இருந்துச்சு? எனக்கு என்னவோ ஏதாவது மலையாள வைத்தியமான்னு தோணுது. அவங்கதான் இப்படி உடல் பூரா ஏதாவது மண்ணை எடுத்து பூசிப்பாங்களாம். என்னென்னவோ குழி கிடின்னு. அவர்கள் அந்த மல்லிகை பூ பந்தலை கடக்கும் பொழுது ஏதோ ஒரு சத்தம் கேட்க திரும்பி பார்த்தால் புதர்களுக்கு மறைவில், காஞ்சனா, என்ன செய்றீங்க இங்க? காஞ்சனா அங்கிருந்து அபிநயம் செய்தாள். தூரத்திலிருந்து வீட்டை காண்பித்து தாடியை காட்டி, அவர் இருக்காரா என்று கேட்டாள். நாங்க ஒன்னும் சிங்கீதம் ஸ்ரீனிவாஸ் ராவ் இல்ல, பேசலாம். தலையை ஆட்டி பேச மாட்டேன் என்றோ பேச முடியாதோ என்றோ சொன்னாள். ஆமா, உங்களை தினமணியில தேடிக்கிட்டு இருக்காங்க தெரியும்ல? காஞ்சனா என்று அதட்டலாக குரல் கேட்டது. காஞ்சனா ஏதோ சொல்ல வந்தவள் நெஞ்சை பிடித்து கொண்டாள். என்ன பாஸ், டார்ஜான் சுந்தரி படமும் ஹிட்ச்காக் படமும் ஓமன் படமும் கலந்த மாதிரி? பாஸ், நாம கொடைக்கானலுக்கு எதுக்கு வந்தோம்? ஒரு பேரிஜாம் லேக், டேபிள் ராக், தொப்பி தூக்கின்ட்டு 18ல சொல்றாங்களே, ஏதாவது வேண்டாமா? அவர்கள் மாளிகையை விட்டு வெளியே வந்து திரும்பி பார்த்த பொழுது தூரத்தில் பால்கனியிலிருந்து செல்வரங்கம் இவர்கள் விலகுவதை பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. டாட்டா காட்டுறார். அவருக்கு என்ன வயது இருக்கும்? 140. என்ன வயசோ? நீ என்னென்ன கவனிச்சு அதை சொல்லு. ஏதோ குவாக் இந்தியன் மெடிசன்ல ஆராய்ச்சி பண்றாரு. ஆமா, ஆமை எதுக்கு? வசந்த், அவர் எதுல ஆராய்ச்சி பண்றாருன்னு சொல்லு. லாஞ்சிட்டிவிட்டி, அதாவது உயிர் வாழ்நாட்களை நீடிப்பது பற்றி. எக்ஸாக்ட்லி, உனக்கும் மூளை இருக்குடா. அவர் வீட்டுல இருந்த புத்தகங்கள், தலைப்புகள் எல்லாமே லாஞ்சிட்டிவிட்டி பற்றி தான் இருக்கு. இதுல 3 உதைக்குதே. ஆமை, இஎன்டி சர்ஜன், பொண்ணு. ஆமைகள் 100கணக்கான வருஷங்கள் வாழும்னு சொல்லுவாங்க. யமுனை நதியில சில ஆமைகள்லாம் கிருஷ்ண பரமாத்மாவோட பேசினதுன்னு ரீல் விடுவாங்களா? நீங்களும் நம்புறீங்களா? இல்லை, ஆனா சில ஆமைகள் 400 ஆண்டு காலம் வாழக்கூடியதுன்னு படிச்சிருக்கேன். அது சரி, இஎன்டி சர்ஜன் எதுக்கு பாஸ்? அது ஒரு கேள்விக்குறி. அந்த பொண்ணு விசாரிக்கலாம். முதல்ல போலீஸ். கதிரேசன் மியூசியம் அருகில் டிராபிக் நின்று போனதால் அங்கே போயிருப்பதாகவும் 1/2 மணியில் வந்து விடுவார் என்றும் காவல் நிலையத்தில் சொன்னார்கள். எதிரே தோளில் சவுக்கம் போட்டு 2 நாள் தாடியுடன் ஒருவர் தினமதிரி பத்திரிகையை சுற்றி கையில் வைத்துக் கொண்டு ஒரே திசையில் பார்த்து கொண்டிருந்தார். சார், உங்கள் மகளை காணவில்லையா? அவர் திடுக்கிட்டு, எப்படி உங்களுக்கு தெரியும்? 2 நாள் தாடி, கையில தினமணி. பேர் என்ன, காஞ்சனா தானே? ஆமா. வெரி குட், உங்க மகளை நாங்க பார்த்தோம். அப்படியா? எப்படி இருக்கா இப்போ? எதுவும் சேதமில்லை தானே? அழகா இருக்கா. நான் அதை சொல்லல. உங்க பேரு? கணேஷ். கணேஷ், கல்யாணத்துக்கு இஷ்டமில்லைன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. இப்படி ஓடி வந்துடுறதா? அதுதானே, இந்த காலத்து பெண்களே அப்படித்தான் சார். உனக்குன்னா வீட்டை விட்டு ஓடிடுறாங்க. எல்லாத்துக்கும் பிடி உஷா தான் காரணம். வசந்த், அறுக்காதரா. தாமோதரன் சார், எப்படி என் பேர் கண்டுபிடிச்சீங்க? அறிமுகம் இல்லாம கண்டுபிடிச்சீங்க? இச்சினி வேலை. இவருக்கு சித்தர் ஒரு சொல்லி கொடுத்த ஒரு. அதெல்லாம் இல்ல சார், நீங்க தினமலையில கொடுத்த விளம்பரத்தை படிச்சதா ஞாபகம். உங்க டாக்டர் வீட்டை விட்டு ஓடிட்டாங்களா? ஆமா. இங்கதான் இருக்கான்னு யார் சொன்னா உங்களுக்கு? அவ பெட்டியை குறைஞ்சதுல இந்த விளம்பரம் கிடைச்சது. ஒருவேளை இங்க வந்திருப்பாளோன்னு. தாமோதர் அந்த விளம்பர துண்டை காட்டினார். ஷார்ட் டர்ம் அசிஸ்டன்ஸ் ஃபார் லாங்கிட்டிவிட்டி ரிசர்ச் நீடட், அட்ராக்டிவ் சேலரி, கான்டாக்ட் செல்வரங்கம், மலை மாளிகை. மலை மாளிகைங்கிறது எங்க இருக்கு? மலை மாளிகை இல்ல சார், உங்க பொண் மலை மாளிகைங்கிற இடத்துல இருக்கா. போய் பார்க்கலாமா? அதுக்கு முந்தி ஒரு சந்தேகம், உங்க பெண் ஊமையா? இல்லையே, ஏன்? இதுவரை அவங்க பேசியே கேட்டதில்ல. நாங்க எல்லாமே சைகைதான். ரொம்ப நல்லா பேசுவா சார். 4 தட்டு தட்டுனா பேசுவா சார். பாருங்க, சுகர் கோஆபரேட்டிவ் மில்லுல கிளர்க்கு பையன். எப்பவுமே நெத்தில திருநீரு. 900 ரூபாய் சம்பளம். அவளுக்கு வேற என்ன வேணும்? அவங்களை பார்த்தா திருநீரு, சுகர் மில்ஸ் எல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணுது. இப்ப அங்க போகலாமா? முதல்ல போன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ள கதிரேசன் வந்துவிட, இவர்தான் சார். என்ன, பொண்ணுடைய அப்பா? ஓ, அந்த ஊமை பொண்ணா? ஊமை இல்லையாம் சார், பாசங்காம். கதிரேசன் கலைத்திருந்தார். ஒரு லாரி சாலையை அடைச்சிக்கிட்டு எத்தனை குழப்பம். கொடைக்கானல இந்த டெம்போ லாரிகளாலேயே முக போகுது. எல்லாத்தையும் ஏர்ல தள்ளிட்டு வீட்டுக்கு போயிடலாம்னு ஆத்திரம் வருது. டெலிபோன் எடுத்து சுழற்றி, கணேஷ். மிஸ்டர் செல்வரங்கம்? ஆமா. கணேஷ் ஹியர். கொஞ்சம் மிஸ் காஞ்சனா கூட பேசணும். அவங்க அப்பா வந்திருக்காங்க. இங்க காஞ்சனான்னு யாருமே இல்லையே. அந்த குரல் கட்டையாக இருந்தது. அந்த பெண்ணுடைய அப்பா வந்து? எந்த பெண்?
அத உங்க கூட இருந்த பெண். அது டைபிஸ்ட், டியூட்டி முடிச்சதும் போயிடுவா. எங்கே எனக்கு தெரியாது. 1 மணி நேரம் டைப் அடிக்க 100 ரூபாய் தரேன். அவ கொடைக்கானல்ல எங்கேயாவது தான் இருக்கணும். இனிமே ராத்திரியில என்ன தொந்தரவு செய்யாதீங்க கணேஷ், நாளைக்கு பாக்கலாம். கணேஷ் போனை பார்த்து வச்சிட்டார் என்றான். காஞ்சனா பத்தி என்ன சொன்னார்? பார்ட் டைமா டைப் அடிக்கிறாளாம். வசந்த், இந்த ஆளு என்னவோ ரிசர்ச் மண்ணாங்கட்டின்னு திருசமமா ஏதோ பண்றாரு. காலையில விசாரிக்கலாம் கணேஷ் என்றார் கதிரேசன். இருவரும் வெளியே வர தாமோதரன், என் பெண்ணை எப்படி தேடுவேன்? மற்றொரு விளம்பரம் கொடுங்க. காஞ்சனா சர்க்கரை ஃபேக்டரி, மேப்லை கேன்சல், திருநீர் கிடையாதுன்னு. சார் ஒன்னு செய்யுங்க, நாளை காலையில நீங்க ஹோட்டல் பாரடைஸ் வாங்க. சரி. அவர் சென்றதும் கணேஷ் வசந்திடம், வசந்த் ராத்திரியே இது விசாரிச்சிடலாமா என்றான். எதை? மலை மாளிகைக்கு மறுபடியும் போகணும். ராத்திரியா? ஆமாம். ஹெல் வித் தட் பாஸ். குளிச்சுட்டு சின்னதா ஒரு பிராந்தி அடிச்சுட்டு சன் டிவி பாத்துக்கிட்டு அதெல்லாம் அப்புறம். அந்த பெண் ஏதோ ஆபத்துல இருக்கான்னு பற்றி சொல்லுது. அதை ராத்திரியே விசாரிக்கணும்னு எந்த பட்சியும் சொல்லலையே. யோசிச்சு பாரு வசந்த். அந்த பெண் நீ உதவி செய்யறதுக்கு நன்றி சொல்லி உன்னை காதலிக்க ஒரு சான்ஸ் உண்டுல்ல. அதானே, வாங்க போகலாம். இருவரும் அறைக்கு சென்று ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கொண்டு ஸ்வெட்டர் அணிந்து கொண்டு கிளம்ப இருட்டில் கொடைக்கானல் மங்கி இருந்தது. பனிப்படலம் சூழ்ந்து கொள்ள சீக்கிரமே கடைகளை மூடிக்கொண்டு இருந்தார்கள். குளிர் எங்கும் பரவி இருந்தது. வசந்த், உன் வாழ்க்கையில எத்தனை பேரை இதுவரை காதலிச்சிருக்க? வசந்த் சற்றே யோசித்து முனக ஆரம்பித்தான். பிரியா, காயத்ரி, அப்புறம் அந்த சாமியார் கேஸ்ல வந்ததே மாயா, அப்புறம் வீணா, மொத்தம் இந்த காஞ்சனையும் சேர்த்து 40 இருக்கும். காதல்னா உன் அகராதியில என்ன அர்த்தம்? அது ஒரு மாதிரி சிலுத்துக்கும் பாஸ். உங்களுக்கு ஒன்னும் புரியாது பாஸ். மலை மாளிகையை அவர்கள் அணுக உச்சியில் ஓர் ஒற்றைக்கண் போல பௌர்ணமிக்கு அப்பாற்பட்ட இருண்ட வானத்தின் பின்னணியில் மாளிகை அவர்களை முறைத்து பார்த்தது. வசந்த் கேட் கதவை திறந்த பொழுது, துப்பறியும் கதிகள்ல கேட்டுக்கு எண்ணெய் போடக்கூடாதுன்னு ரூலா பாஸ்? மௌனம். ராக்கால விட்டில்கள் டார்ச்சை நோக்க வீச பறந்தன. இருட்டை வருத்துவது போல ஆந்தை கத்தியது. அவர்கள் மேல் பறந்து சென்றது. பனிப்படலம் ஏதோ காரியம் போல விரைந்து மலை மாளிகையை தழுவிச் சென்றது. கணேசும் வசந்தும் அவசரமாக அந்த வீட்டை அணுகினார்கள். பாஸ், துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாம்ல. வேண்டாம், வா. போர்டிகோவை அணுகி இருட்டில் கதவை தட்டலாம் என்று யோசித்த பொழுது வாங்க என்ற குரல் கேட்டது. திடுக்கிட்டார்கள். கணேஷ், வசந்த், வாங்க, உங்களை எதிர்பார்த்தேன். சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். என்ன பாக்குறீங்க? நேரா உள்ள வாங்க, கதவு திறந்துதான் இருக்குது. நீங்க எங்க இருக்கீங்க? இருவரும் கீழ் ஹாலில் நுழைந்தனர். தனியாகவே இருப்பது போல பட்டது. சற்று உன்னிப்பாக பார்த்ததில் செல்வரங்கம் அலமாரி அருகில் நிற்பது தெரிந்தது. சந்தன வர்ணத்தில் ஜிப்பாவும் ரிம் இல்லாத கண்ணாடியும் பெரிய நெற்றியில் ஒற்றை பொட்டும் மிளகாய் மூக்கும் அசப்பில் மந்திரி போலவும் தந்திரி போலவும் தோன்றினார். இங்கே இருக்கீங்களா? அந்த பொண்ணு எங்க? கணேஷ், நான் ஆராய்ச்சி எதுல செய்யறேன் தெரியுமா? ஏதோ லாஞ்சிவிட்டி, உயிர் வாடுறதை நீடிக்கிறதுல இல்ல, கூடு விட்டு கூடு பாயறதுல. அதாவது உயிர் ஒரு உடலை விட்டு வெளியேறி மற்றொரு உடல்ல புகுந்துக்கிறது. இது சாத்தியம்னு நீங்க நம்புறீங்களா? இல்ல, கட்டாயமா இல்ல, சாத்தியமே இல்ல. சாத்தியம்னு காட்டினா, நிரூபிச்சு காட்டினா எப்படிங்க? இது வரைக்கும் நாம நம்பிக்கிட்டு இருந்த சயின்ஸ், வேதியியல், இயற்பியல், உயிரியல் எல்லாமே பொய்னு ஆயிருமே. நோ, பொய்னு சொல்லல, அதுக்கு மேல ஒரு இயல் இருக்குதுன்னு. வசந்த் அவர் அருகில் சென்று, செல்வரங்கம் சார், நீங்க இப்படி இதை நிரூபிக்க முடியும்? உங்க உடலை விட்டு உயிர் பிரிஞ்சு இப்ப என் மேல ஒட்டிக்கிட்டு இருக்க முடியுமா? காலையில நீங்க என் உடலை பாத்தீங்கல்ல? பார்த்தோம். எப்படி இருந்தது? பசலையா ஒரு மாதிரி பச்சிலை தடவினாப்ல. அப்ப என் உடலை விட்டு வெளியே போயிருந்தேன். எங்க சார்? பீச்சில் விக்கிற பலு மாதிரியா உயிருங்கிறது? கணேஷ் குறுக்கிட்டு, எங்க போயிருந்தீங்க? காஞ்சனாவின் உடலுக்கு. என்னது? ஆமாம் கணேஷ். வசந்த், இதை அவசரப்பட்டு உங்ககிட்ட சொல்ல வேண்டாம்னு பார்த்தேன். இருந்தாலும் இந்த மகத்தான கண்டுபிடிப்பை இனிமே மறைச்சு வைக்க நான் விரும்பல. உலகத்துக்கு போய் நீங்க 2 பேரும் அறிவீங்க கணேஷ். உயிரையும் உடலையும் பிரிச்சுட்டேன். என்ன சொல்றீங்க? புருடா. கணேஷ், நீங்க? உயிர்னு எதுவும் கிடையாது. கிளினிக்கல் டெத்துங்கிறது அதெல்லாம் நான் நிறைய படிச்சாச்சு கணேஷ். அதெல்லாம் வேண்டாம். நான் இப்ப செய்ய போறதை பாருங்க, பார்த்துட்டு பேசுங்க. என்ன செய்ய போறீங்க? காஞ்சனா. கணேஷுக்கு சற்று உள்ளம் பதறியது. பாஸ், எனக்கு என்னவோ கதை வசனம் போற போக்கே சரியில்லையே. இரு. அடுத்த கதவை திறக்க அதிலிருந்து காஞ்சனா மெல்ல நடந்து வந்தாள். உட்காருமா. பொம்மை போல உட்கார்ந்தாள். மிஸ்டர் செல்வரங்கம், நீங்க என்ன செய்தாலும், என்ன வித்தை காட்டினாலும் நான் கன்வின்ஸ் ஆக போறதில்ல. அதனால இதெல்லாம் வீண். கொஞ்சம் பொறுமையா இருக்கீங்களா? அந்த பெண் இவர்கள் இருவரையும் பார்த்து கொண்டிருக்க, கணேஷ், நான் இப்ப படுத்துப்பேன். யோக நிஷ்டையில இருந்துட்டு சமாதி நிலைக்கு போயிடுவேன். உன்னிப்பா கவனிச்சிங்கன்னா என் உயிர் என் உடல்ல இருந்து பிரிஞ்சு அவ உடல்ல போய் சேரதை நீங்க பார்க்கலாம். உலகத்திலே மிக மகத்தான ரகசியம். உடல் மிகை உயிர்னு பிரபந்தத்துல சொல்லியிருக்காப்ல. அதை பிரிச்சுட்டேன். அதுக்காக நான் படிச்ச புத்தகங்கள் எண்ணற்றவை. செய்த மூலிகை ஆராய்ச்சிகள்,
ஆமை ஆராய்ச்சி, ஜெரண்டாலஜியிலிருந்து ஜெனடிக்ஸ் வரை, சைக்ளோஸ்போரின், பிளெட்லிட்டி டிரான்ஸ்ஃபார்ம், எத்தனை கடைசித உயிருங்கிறது ரொம்ப சிம்பிள். ரொம்ப எளிய அபியாசத்தின் மூலமா சட்டைய கழட்டி வச்சுக்கிறாப்ல கழட்டிட வேண்டியது, அவ்வளவுதான். நம்முடைய உயிர் நாடின்னு ஒண்ணு இருக்கு. உள்ளுக்குள்ள நடு மத்தியில ஒரே ஒரு கியூபிக் சென்டிமீட்டர் காற்று வடிவத்துல இருக்கு. அதை பிடிச்சிட்டா போதும். கணேஷ் குறுக்கிட்டு, நீங்க சொல்றது முழுக்க சூடோ சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் பேசுங்க. என்ன காட்ட போறீங்க? பேசிட்டே இருக்கீங்களே. அவர் மெல்ல நடந்து விளக்கை அணைத்தார். ஒரே ஒரு நீல விளக்கு மட்டும் எரிய நடுவே காஞ்சனா வீற்றிருந்தது ஒரு விதத்தில் அமானுஷ்யமாகத்தான் இருந்தது. அவள் மூச்சு சிறிது சிறிதாக பறவையின் மூச்சு போல அடிக்கடி விடுப்பது தெரிந்தது. செல்வரங்கம் ஓரத்தில் இருந்த படுக்கை மேல் உட்கார்ந்து பிராணாயாமம் போல எது செய்து வலது நாசியை ஆள்காட்டி விரலால் மூடிக்கொண்டு மூச்சை நிறுத்தினார். சற்று நேரத்தில் சரிந்தார். அந்த பாதியிருளில் வசந்தும் கணேஷும் தெளிவாக அதை பார்த்தார்கள். நீல நிறத்தில் ஒளிர்ந்த ஒரு காற்று துணுக்கு செல்வரங்கத்திடமிருந்து புறப்பட்டு அந்த பெண்ணிடம் சென்றது. இதுவரை சும்மா இருந்த அவள் இப்பொழுது பேசத் தொடங்கினாள். கணேஷ், வசந்த், இப்பவாது புரியுதா நான் சொன்னது சத்தியம்னு? நான் தான் செல்வரங்கம் பேசுறேன். இந்த பெண்ணுடைய உடல்ல என் உயிர் புகுந்துகிட்டு இருக்கு. சரியா 3 அல்லது 4 நிமிஷம் ஆகுது. பாஸ், என்ன சொல்றீங்க? குரல் கூட செல்வரங்கத்தின் குரல் போலவே இருக்குதே பாஸ், பாருங்க. கணேஷ் அந்த பக்கம் அசையாமல் படுத்திருந்த செல்வரங்கத்தை பார்த்தான். எதிரே அந்த பெண் சந்தேகமின்றி செல்வரங்கத்தின் குரலில் தான் பேசினாள். இது எப்படி சாத்தியம்னு யோசிக்கிறீங்க? இதை வித்தேம்பீங்க, கண்கட்டு வேலைம்பீங்க. உண்மையான விளக்கத்தை தவிர வேற எல்லாமே சொல்வீங்க. உண்மையான விளக்கம் இதுதான். இவளுக்குள்ள நான் புகுந்திருக்கேன், அவ்வளவுதான். 1 நிமிஷத்திலிருந்து 3 நிமிஷம் தான் இது வரைக்கும் சாத்தியமாகி இருக்கு. அதுக்கப்புறம் உடல் தாங்கறது இல்ல. இன்னும் சில பிரச்சனைகள்லாம் இருக்கு, அப்புறம் சொல்றேன். அவள் சட்டென்று நிறுத்த மறுபடியும் அந்த நீல புகை, அதே நீல புகை என்றும் சொல்ல இயலவில்லை. காற்றில் எழுதிய கார்ட்டூன் சலனம் போல அவளிடமிருந்து புறப்பட்டு செல்வரங்கத்திடம் செல்ல அவர் சட்டென்று உயிர் வந்தது போல எழுந்தார். அப்பொழுது விளக்குகள் மீண்டும் பிரகாசம் அடைந்திருந்ததை இருவரும் உணர செல்வரங்கம் தன் சமாதி நிலையிலிருந்து மீண்டிருந்தார். இப்ப என்ன சொல்றீங்க? வசந்த் அந்த பெண்ணையே பார்த்து கொண்டிருக்க, கொஞ்ச நேரத்துல எழுந்திருவாங்க, பதட்டப்படாதீங்க. கணேஷ், நீங்க நம்புறீங்களா இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க நம்பித்தான் ஆகணும். நம்பி இதை உலகத்துக்கு அறிவிக்கணுங்கிற ஆசையும் இல்ல. என்னை பொறுத்தவரையில உயிர் இருக்குது. அது உடல்ல இருந்து விலகி மற்றொரு உடல்ல கலக்க முடியும். ஒரு உடல்ல 2 உயிர் 3 உயிர் இருக்கிறதெல்லாம் சாத்தியம், சகஜம். இப்போது அந்த பெண் சட்டென்று அசைந்து நிமிர்ந்து நிற்க, காஞ்சனா, நீ போகலாமா என்றதும் இருவரும் இருப்பதை கூட கவனிக்காமல் அவர்களை கடந்து சென்றாள். பேச மாட்டாங்களா? பேசுவாங்க, அதுலதான் சிக்கல். அதுக்குத்தான் டாக்டரை கூட்டி வர சொன்னேன் உங்களை. நான் எண்ணின மாதிரி என் ஆராய்ச்சி இன்னும் முற்று பெறவில்லை. சில சிக்கல்கள் எல்லாம் இருக்கு, தீர்ந்த பாடில்லை. நீங்க அவசரப்பட்டு ஏதும் செய்திடக்கூடாது. இந்த பெண்ணை இன்னும் 1 நாள் 2 நாள்ல ரிலீஸ் பண்ணிடுறேன். நான் நிரூபிக்க வேண்டியதெல்லாம் நிரூபிச்சாச்சு ஏறக்குறைய. இன்னும் என்ன பாக்கி இருக்குது என்றான் வசந்த். சொன்னேனே, குரல் மட்டும். நீங்க எல்லாம் நம்பணும்னு அவசியமே இல்ல. உலகம் நான் எப்பேற்பட்ட ஜீனியஸ்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு நீங்க செல்வரங்கத்தை பார்த்தோம் பேசினோம்னு சொல்லிக்கோங்க, பெருமைப்பட்டுக்கோங்க. குட் நைட். இப்ப போயிட்டு வரீங்களா? வரோம். அந்த பெண்ணை இங்க கூட அனுப்பி வச்சா. இன்னும் 1 நாள் அல்லது 2 நாள்ல. கணேஷ் மெதுவாக எழுந்து நடந்து அருகே அறையின் மெல்லிய திரையை விளக்கினார். பாருங்க, எவ்வளவு நிம்மதியா தூங்குறா பாருங்க. அவளை எழுப்பி அழைச்சுக்கிட்டு போகணுமா? எப்படி தூங்குறா பாருங்க. திரும்ப ஹோட்டல் அறைக்கு வந்ததும், பாஸ், நிஜமா சொல்லுங்க, அந்த ஆள் உயிர் பிரிஞ்சு அவன் மேல போய் சேர்ந்துச்சா? இல்ல வசந்த். அப்ப நான் பார்த்தேனே, அவர் மாதிரி அவர்கிட்ட இருந்து பிரிஞ்சு அவ மேலேயே படியா, அதுக்கப்புறம் அந்த பெண் அவர் குரல்லையே பேச, அதுக்கப்புறம் மறுபடியும் ஆவி பிரிஞ்சு. வசந்த், இந்த மாதிரி ஆவி பிரியிற பிசினஸ் எல்லாம் நம்பணும்னா நாம சில ஆதாரமான விஞ்ஞான உண்மைகளை மறக்கணும். நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்கள் சிந்திச்சு ஆராய்ச்சி செஞ்சு கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்களை அடியோர மறுக்கணும். வசந்த், புரியுது. ஆனா நீ இப்ப சர்க்கார் மேஜிக் பாக்குற. ஒரு பெண்ணை துணி போட்டு மூடி அப்படியே அல்லாக்கா அந்தரத்துல படுக்க வைக்கிறார். இதனால புவியீர்ப்பு கிராவிடேஷன் இல்லைன்னு நீ சொல்ல முடியுமா? நீ சர்க்காரை நம்புவியா, ஐன்ஸ்டைனை நம்புவியா? அது மாதிரிதான் செல்வரங்கம் வேலையும். அவர் ஏதோ பிடிவாதமா நம்புறார் உயிர்னு தனியா இருக்குன்னு, அது உடல்ல இருந்து பிரிக்க முடியும்னு. நம்ம வேத சாஸ்திர புராணங்களும் அதைத்தானே சொல்லுது. இருக்கலாம், விஞ்ஞானம் அதை சொல்லவே இல்லையே. எனக்கு பின்னதன் மேல நம்பிக்கை அதிகம். அப்போ உயிரை பார்த்தோமே பாஸ், நீளமா புகை மாதிரி, எல்லாமே விஞ்ஞானத்தின் மூலம் சாத்தியம். ஏதாவது கெமிக்கல் எஃபெக்ட், புளோரன்ஸ்னு ஏதாவது இருந்தே ஆகணும். அந்த பொண்ணு தடிமனான செல்வரங்கம் குரல பேசினது, அதத்தான் வென்ட்ரிலாகிசம்னு சொல்லுவாங்களே, வேற எதுவும் இருக்க முடியாது. இதெல்லாம் செல்வரங்கம் எதுக்காக நமக்கு காட்டணும்? அவர் பிடிவாதமா நம்புறதை நம்மையும் நம்ப வைக்கிறதுக்கு தான்.
இப்ப சில சாமியாருங்க விபூதி குங்குமம் கொட்டுறது இல்லையா, அது போலத்தான். சரி தூங்கு, காலையில கதிரேசன் கிட்ட கேஸை ஒப்படைச்சிட்டு கொடைக்கானலை சுத்தி பார்க்கலாம். வந்த வேலை அதுதானே. இந்த கேஸ் அந்த பெண்ணை அவங்க அப்பா கிட்ட சேர்ப்பிக்க வேண்டியது பொறுப்பு போலீஸோடது. அந்த பெண் எப்ப அப்படியே சிலை மாதிரி உட்கார்ந்துட்டு பேசிச்சு? ஹிப்னாட்டிசம். அப்ப எதுவுமே சாத்தியமே இல்லைங்கிறீங்க? எதுவும் விஞ்ஞானப்படி சாத்தியம். காலை எழுந்து குளித்துவிட்டு கணேஷும் வசந்தும் இன்ஸ்பெக்டர் கதிரேசனை பார்க்க காவல் நிலையம் சென்ற பொழுது வாசலில் அந்த மாருதி ஜிப்சி நின்று கொண்டிருந்தது. அதன் முன் சீட்டில் செல்வரங்கம் உட்கார்ந்திருந்தார். வாங்க கணேஷ், வாங்க வசந்த். நேத்திக்கு நீங்க வந்ததும் நல்லதா போச்சு. என் பரிசோதனைகள் எல்லாம் ஏறக்குறைய முடிஞ்சு போயிட்டதால காஞ்சனாவை ஒப்படைக்க தீர்மானிச்சிட்டேன். பார்த்தீங்க இல்ல, எப்படி உயிர் பிரியறதை நிரூபிச்சு காட்டிட்டேன். பாத்தீங்களா? பார்த்தேங்க. நீங்க அதுல இருந்து என்ன முடிவுக்கு வர்றதுங்கிறது எனக்கு அக்கறை இல்ல. என் முடிவு தீர்மானமானது. காஞ்சனா இங்க உள்ள இருக்கா? ஒப்படைச்சாச்சு. செல்வரங்கம் ஜிப்சியை கிளப்பி, அப்புறம் சந்திக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க கணேஷ், விஞ்ஞானத்தில் எல்லா பதிலும் இல்லைன்னு விஞ்ஞானிகளே ஒப்புக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வேண்டிய பதில்கள் எல்லாம் இருக்குதுங்க. அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க. உங்களுக்கே சில அதிர்ச்சிகள் பாக்கி இருக்கு. ஜிப்சி புறப்பட்டு சென்றது. கணேஷும் வசந்தும் உள்ளே நுழைந்த பொழுது காஞ்சனா தலை குனிந்து பெஞ்சில் உட்கார்ந்திருக்க, எதிரே அவள் தந்தை விரலால் அதட்டி கொண்டிருந்தார். கதிரேசன் அருகில் நின்று கொண்டிருந்தார். பையன் பிடிக்கலன்னா நேரா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் என்ன உன்னை கட்டாயப்படுத்தினேனா? அதுக்கு வீட்டை விட்டு நீ ஓடணுமா என்ன? இப்படி சந்தி சிரிக்கணுமா? அவள் மௌனமாக இருந்தாள். சொல்லு காஞ்சனா, பேசு. மௌனம். சொல்லுன்னா என்று அதட்டினார் கதிரேசன். அவங்களை கொஞ்ச நேரம் தொந்தரவு செய்யாதீங்க. உங்களுக்கு வேற யார் மேலேயாவது இஷ்டமா காஞ்சனா? சொல்லுமா என்றார் கதிரேசன். அவள் நிமிர்ந்து தலையசித்தாள். பாஸ், பாத்தீங்களா, அப்பவே என்னை பார்த்த பாவியே சொல்லுச்சு அது காதல்னு. இரு யாருமா சொல்லு. அவள் ஒரு காகிதத்தில் எழுதினாள். அதை எடுத்து கதிரேசன் பார்த்து, ரமேஷ்னு உங்களுக்கு கிளாஸ்மேட் யாராவது உண்டுங்களா? பாவி, அந்த தாடிக்காரனையா? எதிர்த்த வீட்டு தத்தாரிங்க அவன். போச்சுரா, அந்த எதிர்த்த வீட்டு தத்தாரிங்க இருக்கிற வரைக்கும். கணேஷ் புன்னகையுடன், வா வசந்த், உனக்கு சான்ஸே இல்ல என்றான். இருவரும் வெளியே வர, பாஸ், காஞ்சனா செல்வரங்கத்தின் விளம்பரத்தை பார்த்து அப்ளை பண்ணி வீட்டுல சொல்லாம ஓடி வந்திருக்கா. அது சரிதான். ஆனா இந்த கேஸ்ல ஒன்னே ஒண்ணு உதைக்குது. இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எதுக்கு தெரியல. தாமோதரனும் காஞ்சனாவும் வெளியே வந்தார்கள். கதிரேசன், சார் ரொம்ப நன்றி. அப்ப வரட்டுங்களா? அடுத்த பாண்டியன் பஸ்ஸை பிடிச்சிட்டு மதுரை போயிருவோம். வா காஞ்சனா. காஞ்சனா, அப்பா சொல்றது கேளுமா, உனக்கு நல்லதுதான் செய்வார். காஞ்சனா தலையசைத்து கணேஷையும் வசந்தையும் ஒரு முறை பார்த்தாள். அவள் பார்வையில் லேசான கேலி இருந்தது போல் தோன்றியது கணேஷுக்கு. மாருதி ஜிப்சி சாலையில் வழிமறித்து பார்த்த அதே பார்வை. ஒன்னு கவனிச்சிங்களா பாஸ்? இதுவரைக்கும் அந்த பெண் பேசவே இல்ல. ஆமா, ஊமையும் இல்ல. இப்ப பேசுறா பார் அப்பா கூட. காஞ்சனா தன் தந்தையை தடுத்து நிறுத்தி, அப்பா இனிமே எனக்கு கல்யாணத்துக்கு கட்டாயப்படுத்த மாட்டேன்னு வாக்கு கொடுத்தாதான் உங்க கூட வருவேன். சரி, ஆமா, உன் குரல் என்னாச்சு பாஸ்? ஒன்னு கவனிச்சிங்களா? ஆமாடா. காஞ்சனாவின் பேச்சு செல்வரங்கத்தின் குரலில் இருந்தது.